ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் ஹார்ட்பீட் சீசன் 3 வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு லவ் ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். ஏற்கனவே இந்த சீரீஸ்லேருந்து சீசன் 1 சீசன் 2 வெளியாகிடுச்சு. வெளியாகி செம்ம ஹிட் அடிச்சுது. அதனுடைய கண்டினியூட்டி இந்த சீரிஸோடைய ஹீரோயினே ரீனா. அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் டாக்டராக இருப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி ஒரு வழியாக லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீசன் 3 அப்படி தொடருவாங்க. பார்த்தா பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பிழைச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட சேர்ந்து இப்படி இவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஆர்கே ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு பேஸான இடமா இருக்கும். அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீன் அவங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் வந்துடுவாங்க. அவங்க தான் இந்த சீரிஸோடைய வில்லினோட சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஏகப்பட்ட வேற மாற்றுவாங்க. புது புது இந்தியன் டாக்டர்லாம் கொண்டு வருவாங்க. நிறைய ஹாஸ்பிட்டலோடைய ரூல்ஸே மாற்றிடுவாங்க. இது வந்து இப்போ பழசாக இருக்கிற டாக்டருக்கெல்லாம் பிடிக்காது. குறிப்பாக ரீனா அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ இறுதியில் ரீனா என்ன பண்ண போகிறாங்க, மறுபடியும் பழையடின்னு வராங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த சீரிஸுடைய கதையாக இருக்கும். இப்போதைக்கு ஒரு 4 எபிசோடு வெளியிட்டிருக்காங்க. இந்த 4 எபிசோட்லையும் இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது நடிச்சிருக்கவங்க தாங்க. அந்த ரீனாவும் நடிச்சிருக்காங்க. சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ரீனாவுடைய அம்மா, அவங்க அப்பா, இப்படி எல்லாருமே வந்து சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே கேரக்டர் பார்க்கும்போது சரியாக வந்திருக்கு. எபிசோடு 1, 2 மாதிரியே இந்த எபிசோடு நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த சீரிஸோட பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி சூப்பரான ஒரு சிலப்டாக கொடுத்துருக்காங்க. இதை நடிச்சு எல்லாமே செம்மையாக இருக்குது. அந்தளவுக்கு எந்த எபிசோடையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட்டு 1, 2 எபிசோடுகளில் இருந்த மாதிரி இந்த ஸ்பீடு இல்லை. என்னை பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாக இருக்குது. ஏன்னா இந்தியன் டாக்டர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படி தான் தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நடித்த அந்த இந்தியன் டாக்டர் சீனியர்லாம் இருந்தாங்க. அவங்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அவங்க இப்போ மறுபடியும் இந்த சீசனில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. அவங்க இருந்தாலும் இன்னும் நல்லாவே இருக்கும். மற்றபடி இந்த சீசனில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸில் ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக இந்த சீரியஸ் ஒரு ஒருத்தன சீரியஸ் தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.